அந்த காலத்துல நானும் கேள்விகள் எப்படி ஆனது தெரியுமா? கேள்வி உங்களுக்கு சாப்பிட்டாங்க செத்து போயிருக்காங்க. எப்படி ஆனது பாரி காட்டுற பால் செருப்பு இந்த மாதிரி வயதுக்கு நான் எங்க பாக்குறேன். 30 நாள் ட்ரைனிங் கிளாஸ் போய் நானும் பேருக்கு தலைக்கு டான்ஸ் ஆடுறது. ஆஸ்துமா வாய போறோம் வாய் வீட்டுல யாரும் வயசானவங்க பாட்டி பாடல அவங்க எல்லாம் ஆண் அப்படிதான். ஆமா இவ 16 வயசு போகும்போது இப்படி கையாட்ட பாவம் கம்முன்னு உக்காடி கம்முன்னு உள்ள தள்ளி உள்ள தள்ளுறது வேலைக்குங்கிறாங்கள கொல்லு அதை அரிசி உள்ள வீட்டுல தள்ளுறது மழை வந்தாக்க அப்படியே அப்போ சிரிப்போட்டு பாவம் சக்காத்து அந்த சக்காத்து நான் சிரிச்சுன்னா அப்படியே மந்த சிரிச்சு போயிடும். யாருன்னா சிரிச்சிட்டீங்கன்னா புண்டு சிரிச்சு போயிடும். நல்ல வேலை கொடுத்தா நாம கரோட்டா கிளாஸுக்கு போறோம். கரோட்டா கிளாஸ் அத்தி மரத்துல 80 ஒரு எங்க அலுவலகத்துல இப்ப அவனும் ஆட்டம் ஆடுறான் நாங்களும் ஆட்டம் ஆடுறோம். அதே அவன் சொன்ன மட்டும் நிறுத்துக்கு நான் அடிப்பாங்க 150 ரூபாய் காசு நாள் நிறுத்துறேன்
தாயார்கார அரண்மனையில் இரண்டு நீ பெற்றால் பிள்ளை கிடையாது மாமி உன் தங்கை பெற்றால் பிள்ளை கிடையாது மாமி தங்கை பிள்ளைகள் சொன்ன வார்த்தையை கேட்டு என்னை அரண்மனை உள்ளே அழைத்தாய் என் மாமி மராடை குறித்து என்னை மகிழ்ச்சியாக படிக்க சொன்னாய் மாமி நான் மகிழ்ச்சியாக படித்து உரைக்கக்கூடிய நேரத்தில் வாசலில் இருந்த தள்ளிய மரமாகப்பட்டது வாழை மரம் அந்த வாழை மரமாகப்பட்டது நான் வந்த நேரத்திலேயா அடிக்காத காற்று கிடையாது மழையும் பொழிய கிடையாது ஒன்றுமே இல்லாமல் அந்த வாழை மரமாகப்பட்டது வளைந்து விளக்கடவை கண்டே எங்க பெற்ற மாதா மூளையில் இருந்த முருக மரமாகப்பட்டது எந்த காரணம் என்று தெரியவில்லை மாமி அது முறிந்து விளக்கணது கண் கண்டே அது மட்டும் தெரியாது மாமி அந்த முருங்க மரமாகப்பட்டது முருங்கு விழுந்திருந்தாலும் நான் கண்ணை கனவே நினைத்து பார்க்க கனவு என்னாடி அங்க பதறுகிறது என்னோட வயசு வருகிறது அப்பா
பெருமாள் திருட்டியா? இதை போல சொப்பனத்தை நான் என்றோ கண்டது கிடையாது மாமி. தூரத்துக்கு நேரம் ஏன் படுத்த? நான் கண்ட கனவாகப்பட்டது. என் மருமகன் பாரதி படுக்கிறார், அங்க படுக்க வேண்டித்தானே. அது எப்பேற்பட்ட கடலை தெரியுமா மாமி? உந்தன் மகன்